வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் 3ஆம் கட்ட பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் அந்த வேட்பாளர்கள் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் வாழ்த்து பெற்றனர். இது தொடர்பான விரிவான தகவல்களுடன் இணைகிறார் வெளியீட்டு பிரிவு ஆசிரியர் ரேவதி ராஜேஷ். சட்டப்பேரவை தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் 3ஆம் கட்ட வேட்பாளர்களின் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. அதிமுகவில் இதுவரை முதற்கட்டமாக 23 வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டது. 2ஆம் கட்டமாக 127 வேட்பாளர்களின் பட்டியல் என மொத்தம் 150 வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகள் மற்றும் அவர்களின் பெயர்கள் வெளியிடப்பட்டிருந்தது. தற்போது இன்று காலை 3ஆம் கட்டமாக 17 வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகள் மற்றும் பெயர்களை அறிவித்திருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. ஆர்கே நகர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக்கா நகர், எழும்பூர், துறைமுகம், சேப்பாக்கம், ஆயிரம்விளக்கு, அண்ணா நகர், விருகம்பாக்கம், தீநகர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், திட்டக்குடி, ஆலங்குடி மற்றும் திருச்சுழி ஆகிய 17 தொகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் மற்றும் பெயர் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த 17 வேட்பாளர்களும் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செம்மந்தி இல்லத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றனர். தேர்தலில் சிறப்பாக களப்பணியாற்றி வெற்றி பெற புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். விவரங்களுக்கு நன்றி ரேவதி.